உனக்கு லக் இருந்துச்சு, 2 கேட்ச் டிசி விட்டான். அப்படிங்கும் போது லக்ல இருந்தா 15 பாயிண்ட் வந்துச்சே தவிர, உன்னை பொட்டன கட்டுன்னு நினைச்சிருந்தா ஈஸியா பொட்டனம் கட்டியிருப்பாங்க ஃபர்ஸ்டே. எக்ஸ்ட்ரானரி டீம்னு சொல்ல, எக்ஸ்ட்ரானரி டீம் பயங்கரமான பேட்டிங் லைன் அப் இருக்குன்னு சொல்லி எந்த பக்கம் வீக்னஸ் இருக்குதோ அந்த வீக்னஸ கண்டுக்கவே இல்ல கடைசி வரணும். கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்ல. இந்த டீம்ல என்ன பிரச்சனை, டிசில இருந்த அதே சேம் ப்ராப்ளம் தான், கோச்சிங் ப்ராப்ளம். அவர் நாட்டு பிளேயர்ஸ ப்ரொமோட் பண்றன்னு ஒசரம் ஒரு டீமே இன்னைக்கு சரிஞ்சு போச்சு. பார்க்லெட், ஜுவார்சியஸ் இவங்க எல்லாருமே ஆஸ்திரேலியன் டீம்லயே பர்மனண்டா இருக்க மாட்டாங்க, தான் இருப்பாங்க. அவங்கள தூக்கிட்டு வந்து நீ மெயின் பவுலரா ஆடுற. மார்க்கோ யான்சன் நல்லா போடுவார். எப்ப போடுவாருன்னா, நீ இந்த பக்கம் ஹர்ஷ்தீப் சிங் என்னன்னைக்கெல்லாம் நல்லா போட்டிருப்பாரோ அன்னைக்கு மார்க்கோ யான்சன் சூப்பரா போட்டிருப்பாரு. வேணா நீங்க எடுத்துப்பாரு. ஒரு டீம் எப்படி கேட்ச மட்டுமே விட்டு ஐபிஎல் விட்டே பிளே ஆஃப்ஸ்ல இருந்து வர முடியாம வெளியே போனான்னா அதுக்கு வந்தா மேடம் எக்ஸாம்பிள். அந்த மாதிரி பஞ்சாப் பிகேபிஎஸ் வந்து கிங்ஸ் 11 பஞ்சாப்பா மாறிய தருணம் இது. வீடியோக்குள்ள போயலாம். இது ரிப்போர்ட் கார்டு சீரீஸ் தான். பஞ்சாப் பத்தி தான் பார்க்க போறோம், எப்படி அவங்க ஐபிஎல் இருந்தது என்னன்னு. அதுக்கு மாதிரி நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மெம்பரா ஜாயின் பண்ணிக்கோங்க. என்ன பொறுத்த வரைக்கும் பஞ்சாப் ஒரே வார்த்தை தான், பேட்டிங்னு போன பவுலிங்லயும் கேட்சிங்லயும் கோட்டையை விட்டு ஸ்குவாட் அவுட் இதுல சாரி பிளே ஆஃப்ஸ் விட்டே போயிட்டியடா. இல்ல அந்த நான் வந்துட்டு நீ பவுலிங் ஒன்னு இருந்துச்சு ஐபிஎல் இல்ல பிளே என்னது என்னது பவுலிங் குறைன்னு சொல்ற, கேட்ச் பிடிச்சாதான் ஏன் விக்கெட் வரும், அப்பதான் ஏன் அடி வாங்குற நிப்பாட்டுவான். பவுலிங் குறை சொல்லக்கூடாது. யுவேந்தர் சேகர் மட்டுமே 10 கேட்ச். யுவேந்தர் சேகர் மட்டும் தான் நல்ல பவுலர், மீதி 2 கேட்ச் விட்டுருக்காங்க. அப்படிங்கும் போது நீ பவுலிங் தான் குறை, பவுலிங் மட்டும்தான் குறை. இல்ல ரெண்டுமே நான் 50-50 தருவேன். டிசி டீம் 266 ரன் அடிக்க விட்டீங்கன்னாவே பவுலிங் அட்டாக் எந்த நிலைமையில் இருக்குதுன்னு யோசிக்கணும். சரி ஃபர்ஸ்ட்ல இருந்து வருவோம். கேப்டன் மக்களின் தலைவன் ஹைப் ஏற்றி விட்டது தினேஷ் நீ தான். ஏற்றி விட்டதோட சரி, அப்படி எங்க நம்ம அவனை அப்படி வச்சோமோ அன்னையிலிருந்து சரியான அடிச்சு துவம்சம் பண்ணி கடைசியா கூட்டு வந்து பிளே ஆஃப் கூட போகாம வெளியே தள்ளிட்டாங்க. அவங்களுக்கே தெரியாது கடைசி மேட்ச் விளையாடுறோம் எப்படி பிளே ஆஃப் போயிடுவோம்னு நம்பிக்கையில இருந்தாங்க. வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. இதை விட அவங்களுக்கு பெரிய சோகம் என்னன்னா, இந்த கேகேஆரோட மழை வந்து நின்று ஒரு பாயிண்ட் அட்லீஸ்ட் அந்த 16 இருந்தா கூட ஒரு ரன் ரேட் இதாக வச்சு உள்ள போயிருப்பாங்க. எல்லாம் தப்பா போச்சு. ஃபர்ஸ்ட் மக்களின் தலைவன் என்ன தப்பு பண்ணாருன்னு சொல்லுங்க. மக்களின் தலைவன் தான் இந்தியன் டீம் கேப்டன்சி கொடுக்குறாங்க. நம்ம அயர்லாந்து சீரீஸ், இங்கிலாந்து சீரீஸ் அப்படின்னு பேசிட்டு இருக்கிறாங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ப்ரோ. எனக்கு தெரிஞ்சு கேள்றால் மேல நான் பலி சொல்ல மாட்டேன். எப்படின்னு வச்சுக்கோ, அவர் கூட கடைசி மேட்ச் கூட லக்னோவோட ஒரு எக்ஸ்ட்ரானரி செஞ்சுரி அடிச்சு கண்டக்ஷன்ல வந்தாரு. அப்படிங்கும் போது நம்ம கேள்றாக்களை குறை சொல்ல முடியாது. நான் எனக்கு டீம் செலக்ஷன் அந்த நோட்ல தான் நான் வந்து கேள்றாக்களை குறை சொல்ல முடியும். எப்படின்னா வச்சுக்கல, உனக்கு 7-6 ஜெயிக்கும் போது டீமோட குறை தெரியல. நாம என்ன ரிவ்யூல பேசுறோம், டேவும் பவுலிங் அட்டாக் ரொம்ப சுமாரா இருக்கு, என்ன உனக்கு ஒரு பிளஸ்னா எல்லா மேட்சும் டாஸ் வின் பண்ணி நீ சேசிங் போன. அப்ப எல்லாம் பிளேயிங் 11 அப்படிங்க டீம் செட் பண்றதுக்குள்ள பவுலிங் அட்டாக் அவங்க என்ன கண்டுபிடிக்கிறதுக்குள்ள நீ எல்லாத்தையும் போட்டு துவைச்சிட்டு வந்துட்ட. அப்படிங்கும் போது ஒரு மேட்ச் 6-6 நடந்துச்சு. அந்த மேட்ச்ல உனக்கு என்ன ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆட விட்டா உன் லட்சம் என்னன்னு தெரிஞ்சு போச்சு. அதுல இருந்து நீ டாஸ் வின் பண்ணாத மேட்ச் சேசிங் பண்ண விட்டாலும் எதிரணி உனக்கு மிஞ்சி சன்ரைஸ் ஒரு 240 ரன் அடிச்சாங்க, 245 ரன். அது மாதிரி போகும்போது உன்னால சேஸ் பண்ண முடியல. உனக்கு லக் இருந்துச்சு, 2 கேட்ச் டிசி விட்டான். அப்படிங்கும் போது லக்ல இருந்தா 15 பாயிண்ட் வந்துச்சே தவிர, உன்னை பொட்டன கட்டுன்னு நினைச்சிருந்தா ஈஸியா பொட்டனம் கட்டியிருப்பாங்க ஃபர்ஸ்டே. எக்ஸ்ட்ரானரி டீம்னு சொல்ல, எக்ஸ்ட்ரானரி டீம் பயங்கரமான பேட்டிங் லைன் அப் இருக்குன்னு சொல்லி எந்த பக்கம் வீக்னஸ் இருக்குதோ அந்த வீக்னஸ கண்டுக்கவே இல்ல கடைசி வரணும். கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்ல. உமர் ராய் உள்ள கொண்டு வரல. நீங்க வயசாகிச்ச மாதிரி எதுக்கு வெளியே தூக்குனேன்னு எனக்கு தெரியல. லாக்கி ஃபெர்குசன் என்னைக்கு டீமுக்குள்ள கொண்டு வந்தாங்க ப்ரோ, அன்னைக்கு தான் டீம் வந்து அந்த 6 மேட்ச் தான் கொண்டு வந்தாங்க லாக்கி ஃபெர்குசனை. அந்த மேட்ச்ல இருந்து அடிவாங்க, காம்பினேஷனை மாத்தினாங்க, ஜாபீர் பாட்லெட்டை வெளியே கொண்டு போயிட்டு இவனை கொண்டு வந்தாங்க. அதுல இருந்து அடிவான டீம் என்னென்னமோ சேஞ்ச் பண்ணி பார்த்தாங்க. அப்படி உமர் சாயி மறுபடியும் அப்படி இப்படின்னு சேஞ்ச் பண்ணி கடைசி வரல காம்பினேஷன் கண்டுபிடிக்க முடியல. தோற்க ஆரம்பிச்சவன் ஜெயிக்கவே முடியல. கடைசி மேட்ச் தான் வந்து ஜெயிக்கிற மாதிரி நிலைமை வந்துச்சு. அது வரலும் கஷ்டப்பட்டாங்க. இல்ல நான்
நான் இதுக்கு தோல்விக்கு இன்னொரு காரணம் சொல்லுவேன். உமர் ஜாய் எக்ஸ்ட்ரானரி பிளேயர் போன வருஷம் சூப்பரா ஒரு ரன் கொடுத்தாரு, எல்லா மேட்சும் விளையாண்டாரு, உங்களுக்கு நிறைய விக்கெட்ஸ் எடுத்து கொடுத்தாரு, பேட்டிங் தேவையானப்போ ஒரு 30 ரன்லாம் அடிச்சு இந்த சீசன் அடிச்சு கொடுத்தாரு. வேகமா ஒரு 15 ரன்லாம் வேகமா ஒரு 8 பாலுக்குலாம் 30 அடிச்சுன்னு நினைக்கிறேன். 8 பால் 9 பாலுக்கு 30 அடிச்சு கொடுத்தாரு. அப்பயுமே அந்த மேட்ச் தோத்து போயிட்டாங்க, அது வேற விஷயம். அந்த மேட்ச்மே ஜெயிச்சிருக்கலாம் ப்ரோ. ஜகாடுக்கு வந்து கண்டினியூஸா ஒரு ஓவர் கொடுத்துருக்கணும். வந்து ரூதர்ஃபோர்டு வந்து திணறான், அடிக்க முடியல. ஸ்பின்னர் ஓவர் அப்ப நம்ம திலக் வர்மாவும் அடிக்கல. செட் ஆனதுக்கு அப்புறம் வந்து கடைசி ஓவர் கொடுக்குறான், அந்த ஓவருக்கு 20 ரன் அடிச்சுட்டாங்க. 2 பேரும் செட் ஆனதுக்கு அப்புறம் அந்த கேப்டன்சி நான் சொல்றேன் ஸ்ரேயர் இஸ் a batsman extraordinary. ஸ்ரேயர் as a captain இந்த வருஷம் ரொம்ப ரொம்ப சொதப்பல். நீங்க வந்து எப்படி சொல்றீங்க? இல்ல இப்படி சொல்றீங்க, இந்தியாவோட நெக்ஸ்ட் கேப்டன் அவர்தான் நினைக்கிறேன். அவர் பேர் தான் டாப்ல இருக்கு. ஸ்டார்டிங் பேசினா இல்ல ப்ரோ, நீ டேவிட் மில்லர் இருந்தா அப்படிங்கறதுக்கோசரம் நீ அவனுக்கு ஓவர் கொடுக்கல, நான் ஒத்துக்கிறேன். வாஷிங்டன் சுந்தர் இருந்தாங்கிறதுக்கோசரம் நீ ஓவர் கொடுக்காம விட்ட பாத்தியா, அதெல்லாம் கிரைம். அதெல்லாம் நீ 404ல புடிச்சு உள்ள போடணும், ஒரு 2 நாள் ஜெயில இருந்தோ அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போடணும். அந்த அளவுக்கு கேவலமா கேப்டன்சி பண்ணாரு. இந்த தேர்தல் இந்திய டீம் கேப்டன் பண்ணா குல்தீப் யாதவுக்கோ வருண் சக்கரவர்த்தி ஓவர் கொடுக்க மட்டும் என்ன பண்றது? இல்ல, நான் அதோட இந்த டீம்ல என்ன பிரச்சனை, டிசில இருந்த அதே சேம் ப்ராப்ளம் தான், கோச்சிங் ப்ராப்ளம். அவர் நாட்டு பிளேயர்ஸ ப்ரொமோட் பண்றன்னு ஒசரம் ஒரு டீமே இன்னைக்கு சரிஞ்சு போச்சு. பார்க்லெட், ஜுவாசியஸ் இவங்க எல்லாருமே ஆஸ்திரேலியன் டீம்லயே பர்மனண்டா இருக்க மாட்டாங்க, தான் இருப்பாங்க. அவங்கள தூக்கிட்டு வந்து நீ மெயின் பவுலரா ஆடுற. மார்க்கோ யான்சன் நல்லா போடுவாரு. எப்ப போடுவாருன்னா, நீ இந்த பக்கம் ஹர்ஷ்தீப் சிங் என்னன்னைக்கெல்லாம் நல்லா போட்டிருக்காரோ அன்னைக்கு மார்க்கோ யான்சன் சூப்பரா போட்டிருப்பாரு. ஏன்னா நீங்க எடுத்துப்பாரு, ஒரு பிளேயர் ப்ராமினென்டா இந்த பக்கம் போட்டா மார்க்கோ யான்சன் அடிக்கவே முடியாது, ஏதாவது அடிக்க ட்ரை பண்ணி அவுட் ஆயிருவாங்க. இல்லைன்னா மத்த என்னன்னைக்கு ஹர்ஷ்தீப் சிங் 60 ரன் 50 ரன் கொடுத்திருக்காரோ அன்னைக்கு மார்க்கோ யான்சன் அவ்வளவு ரன் கொடுத்திருப்பாரு. நீங்க வேணா இந்த ஐபிஎல் மேட்ச் இந்த சீசன் எடுத்து பாருங்க. நீங்க வந்து இன்னொரு முக்கிய காரணம், நம்ம இந்த காரணம் கேட்சர்ஸ், பவுலிங்கு, அப்படி இப்படி ஏகப்பட்ட டீம் சேஞ்சஸ். ஆஸ்திரேலியன் டீம் பிளேயர்ஸ்க்கு ரொம்ப ஓவர் இருக்குது, இந்த டீம் பஞ்சாப் கிங்ஸ்ல இருக்கு இடம் இருக்குது அப்படிங்கறதெல்லாம் சொல்றோம். முக்கிய காரணம் கேட்சஸ். ஃபர்ஸ்ட் நான் ஒத்துக்கிறேன். 2வது ஹர்ஷ்தீப் சிங் வைடு நோ பால் 500 ரன் ஓவருக்கு அது குறையாம ஒரு 10 மேட்ச் ரன் கொடுத்தாரு. 500 ரன் ஸ்ட்ராங்கா கொடுத்தாரு. நீ இந்தியாவோட ஸ்ட்ரைக் பவுலரா இருக்கிற 2 பேருக்கு பாயிண்ட் கொடுத்த பவுலருக்கு ஒரு பிரான்சிஸ் டீமுக்கு நீ வந்து ஒழுங்கா பர்ஃபார்ம் பண்ணி ஸ்டேட் கொடுக்குற ஃபீல்டருக்கு நான் ப்ரோ எல்லா மேட்ச் விட்டுருக்கேன். நான் கடைசி மேட்ச்ல அந்த ரிவ்யூல கூட நம்ம கிட்ட பேசணும், லைவ் வந்தோமா இல்ல இப்ப ரிவ்யூல பேசணுமான்னு தெரியல. ஸ்ரேயஸ் வந்து கூப்பிட்டாங்க, இவங்க ஒயிட் ஏர்க்கர் போடுற அதுக்கான ஃபீல்டிங் உனக்கு வச்சு தரேன்னு சொல்லிட்டு வச்சு கொடுத்தான். ஆனா அடுத்த பாலே வேற பால் போட்டு வேற மாதிரி ஃபோர் போச்சு. சரி, நீ அந்த பாலுக்கு தான் கொடுக்குற. இப்ப நான் லைவ் பேசணும், அது எனக்கு நல்லா நினைப்பு இருக்கு. வந்து பில்டிங் மறுபடியும் அந்த பால் தூக்கி வைக்கிறான். ஆனா அவன் அடுத்த பால் வந்து வைடா இருப்பான். அப்துல் சமத் வந்து வெட்டி விட்டா அது 4 போயிருச்சு. டேய், நான் கொடுக்குற ஃபீல்டுக்கு பந்து போடு, இல்ல நீ போற பந்துக்கு நான் ஃபீல்டு நிக்க வைக்கிறேன். எதுவுமே கேட்கல. இந்த வருஷம் ஹர்ஷ்தீப் சிங் தான் ஃபர்ஸ்ட் பிளாப் இந்த டீம்ல. அடுத்தது இன்னொன்னு சொல்லணுமா, ஓப்பனிங் பார்ட்னர்ஸ் அவங்க வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் 7 மேட்ச் வந்து பட்டாசா பட்டினாங்க. அடுத்த 7 மேட்ச் வந்து வீக்னஸ் கண்டுபிடிச்சிட்டாங்க. எப்படி போட்டா விக்கெட் ஆகிறாங்கிறது தெரிஞ்சு போச்சு. அப்படிங்கும் போது அவங்க நான் இவங்க 2 பேருக்கு தான் முக்கிய காரணமா சொல்லுவேன் இந்த சீசன் அவங்க பிளாப் ஆனதுக்கு காரணம். ஓப்பனர்ஸ் ஹர்ஷ்தீப் சிங். சரி, ஓகே, ரொம்ப வளவலன்னு பேச வேண்டாம். என்னென்ன ப்ராப்ளம்னா ஒரு 3 காரணம் நான் சொல்றேன். கேச்சஸ், அப்புறம் ஹர்ஷ்தீப் சிங், 2வது மெயின் காரணம் அவரு தான். ஏன்னா அவரு தான் ஸ்ட்ரைக் பவுலரு. அவர் ஓப்பனிங்ல ஓவர்ல 20 ரன் கொடுத்துறாரு, மற்ற பவுலர்ஸ்க்கு ப்ரெஷர் ஆயிருது. 3வது நான் கேப்டன்சி சொல்லுவேன், ஸ்பின்னருக்கு சரியான டைம்ல கொடுக்கறது. ஹர்ப்ரீத் பிரார் மேட்ச் விளையாண்டாரு, ஒரே ஒரு மேட்ச் விளையாண்டாரு, 3 விக்கெட் எடுத்தாரு. அடுத்த மேட்ச் வந்து டிராப். என்ன காரணம்னு எனக்கு தெரியல. அவர் பேட்டிங் ஸ்ட்ராங்கா கொடுப்பாரு. நான் ஒரு சில பிளேயர் எல்லாம் வச்சிருப்போம் ப்ரோ. எப்பயுமே அவங்க வந்து எத்தனை மேட்ச் நடுவில் விளையாண்டாலும் அடுத்து அந்த மேட்ச் வந்து விளையாண்டாங்கன்னா சூப்பர் விளையாண்டு கொடுப்பாங்க. அந்த மாதிரி பிளேயர் தான் ஹர்ப்ரீத் போறாரு. அவர் ஏன் டேலண்டடா இருக்கவங்க அது இல்லாம உட்கார வைக்கிறாங்க. நம்பர் 4 வந்து ரிக்கி பாண்டிங். அவரோட ஆஸ்திரேலியன் டீமை இங்க வந்து ப்ரொமோட் பண்றாங்க. எல்லா டீம்லயும் இருக்கு. சென்னையில நியூசிலாந்து பிளேயர்ஸ், RRல ஸ்ரீலங்கன் பிளேயர்ஸ், இங்க வந்து ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸ், அந்த மாதிரி ப்ரொமோட் பண்றாங்க. ப்ரொமோட் பண்றது பிரச்சனை இல்ல, ரிசல்ட் கொடுக்கணும். அதுதான் இந்த ப்ரொமோட் பண்றது நான் பிரச்சனை இல்லை. ஏன்னா நீங்க அந்த இப்போ ஜெயவர்தன் இருக்காங்கன்னா அவர் ஸ்ரீலங்கா பிளேயர் எடுத்துட்டு வர்றாரு, அது தப்பு கிடையாது. அது வந்து டீமையே அஃபெக்ட் பண்ணுது. ஒரு நல்ல பிளேயர் எடுத்துட்டு வரலாம். நீங்க துவாசியஸ்
சேவியர் பாட்லெட் இந்த மாதிரி நல்ல பிளேயர் அங்கங்க இருக்காங்க. நல்ல பிளேயர் அங்க ஐசல் இருக்கான், ஆர்சிபி போயிட்டான், பேட் கமின்ஸ் எஸ்ஆர்ஹெச் போயிட்டான், இருக்கிற மெயின் பவுல் ஸ்டார்க்கு டெல்லி போயிட்டான். அதுக்கப்புறம் செகண்டரி இருக்க பவுலர்ஸ் தானே எடுக்க முடியும். இப்ப இதுல பஞ்சாப்லயே பாத்தீங்கன்னா எல்லாமே ஆஸ்திரேலியன் பிளேயர் எடுத்துட்டு வரீங்க. ஆஸ்திரேலியன் பிளேயர்ல தெவாசியஸ், பாட்லெட் இவங்க 2 பேருமே ஆஸ்திரேலியன் டீம்லயே ப்ராமினென்டா இருந்ததே கிடையாது. ஆன் அண்ட் ஆஃபா தான் இருப்பாங்க. கூப்பர் கான்லி பெருசா இங்கதான் கூப்பர் கான்லி நீங்க மெயின்ல ஆடுறீங்க, அங்க அவன் ஆடவே மாட்டான், ஏதோ ஒரு மேட்ச் தான் ஆடுவான் ஆஸ்திரேலியாலேயே. அதனால நீங்க அந்த மாதிரி பிளேயரை ப்ரொமோட் பண்றதுதான் தப்புன்னு சொல்றேன் நான். இல்ல நான் இன்னொரு காரணமும் சொல்லுவேன், யூசேட் மார்க்கஸ் பேனிஸ் அண்ட் சஃப்ரன்சி இந்த வருஷம் ஒழுங்கா யூஸ் பண்ணல. அதுதான் கேப்டன்சி, அது எரரு. சரி ஓகே, நம்மளோட வீடியோல இருந்தா போறதுக்கு முன்னாடி வழக்கம் போல சூப்பர் டூப்பர் ஹிட் ஆன 2 பிளேயர், சூப்பரா நல்லா விளையாட ஒர்ஸ்ட் பிளேயர் 2 பிளேயர் சொல்லிட்டு வீடியோ முடிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் தினேஷ் உங்ககிட்ட இருந்தே ஆரம்பிக்கிறேன். 2 பிளேயர் யாரு, ஒர்ஸ்ட் யாரு? நான் வந்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆனது கூப்பர் கான்லி. அந்த சன்ரைஸோட ஒரு 6 ஆஃப் சைடு அடிப்பான், எப்படி அடிப்பானே தெரியாது, ஆனா போயிட்டே இருக்கு தூரமா. கூப்பர் கான்லி ஒண்ணு. இன்னொரு பெருசா இம்ப்ரெஸ் ஆன பிளேயர்னா நான் இந்த டீம்ல நம்பி அந்த சுசேக் ஹிக்டேவா, அவன் சூப்பரா விளையாண்டான். போன வருஷமும் விளையாண்டாரு, இந்த வருஷமும் நல்லா விளையாண்டாரு. போன வருஷம் ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்ணல, இந்த வருஷம் கொஞ்சம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாரு. அப்புறமேட்டுக்கு நான் வந்து ஃபிளாப் பிளேயர் வந்து ஃபர்ஸ்ட் 7 மேட்ச் பட்டாசா இருந்துச்சு, அதுக்கப்புறம் வலையை வச்சுட்டாங்க. அவன் வலை விரிக்கும் போதுதான் டீம் மாட்டுச்சு. இன்னொரு முக்கியமான மற்ற பிளாப், பிக்கஸ்ட் பிளாப் ஆஃப் த சீசன் வந்து அஸ்தீப் சிங். நீங்க 2 பேர். சரி ஓகே, என்னோட ஸ்டாப்ல கூப்பர் கான்லி இருக்காரு. ஏன்னா என்னதான் ஆன் அண்ட் ஆஃபா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் சீசனுக்கு ஓகேயான பெர்ஃபார்மன்ஸ் கூப்பர் கான்லி ஃபர்ஸ்ட். 2வது நான் ஒமர்சாய் சொல்றேன். ஒமர்சாய் வந்த உடனே உங்களுக்கு அடிச்சு கொடுத்தான், அவனை ஏன் யூஸ் பண்ணலன்னு தான் தெரியல. ஒமர்சாய் என்ன இம்ப்ரெஸ் பண்ணாரு 2 மேட்ச்ல, நல்லா ஸ்விங்கும் பண்ணாரு இயர்லியா, அது இல்லாம உங்களுக்கு பேட்டிங்லயும் கான்ட்ரிபியூட் பண்ணாரு. ஃபர்ஸ்ட்னா தினேஷாவது 2வது பிளேஸ் கொடுத்தா, நான் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸே தரேன் அஸ்தீப் சிங். 2வது வந்து எனக்கு செகல் சொல்றேன், ஆனா செகலை சரியா யூஸ் பண்ணல. செகல் மேல தப்பு இல்ல, செகலை சரியா யூஸ் பண்ணல. அப்ப ஸ்ரேயசர் மேல சொல்லணும். ஸ்ரேயசர் இல்ல நான் வந்துட்டு சரி, நான் வந்துட்டு பெஸ்ட் எனக்கு பிடிச்சது யாருன்னா உமர்சாய் தான். உமர்சாய் எனக்கு வந்தது பேட்டிங்கும் ஆடி கொடுத்தாரு, பவுலிங்கும் சூப்பரா பண்ணி கொடுத்தாரு. ரொம்ப அதிக ரன்லாம் இல்ல, விக்கெட் வேணுங்கிறது 9 எக்கனாமிக்கு தான் போட்டு கொடுத்தாரு. டீமே 10-12 கொடுத்துட்டு இருந்தது, அவர் வந்துட்டு இது பண்ணி கொடுத்தாரு. அவர் எடுத்துருக்காங்க மும்பை மேட்ச் அந்த 17வது ஓவர் 18வது ஓவர் வந்து 2 ரன் தான் கொடுப்பான். ரெண்டாவது இம்ப்ரெஸ் வந்துட்டு எனக்கு பிரபு சிம்ரன் சொல்றேன். என்னதான் ஃபிளாப் ஆனாலும் நமக்கு அந்த அடிச்சுதான் கொடுத்தா அந்த சைடு சரியா பார்ட்னர்ஷிப் சரியா கிடைக்கல. கூப்பர் கான்லி வந்ததையும் அதிரடியா ஆடல. ஒரு 18 பாலுக்கு 7 ரன் அந்த மாதிரி தான் ஆடுறாரு. அதுல இந்த பிரபு சிம்ரன் ஷேடோ மறைஞ்சது. என்னதான் ரன் அடிச்சாலும் அந்த சைடு ஷேடோ மறைஞ்சது. நான் பிரபு சிம்ரன் சொல்றேன். பிராக்கெட்ல பேட்ஸ்மேனா சிரேசேயர் நான் சொல்லுவேன். சூப்பரா விளையாடு, டீமே மிடில் ஆர்டர்ல எடுத்துட்டு வந்தா எக்ஸ்ட்ரா 6 ரன்ஸ் எல்லாம் போகும். கடைசி மேட்ச் செஞ்சுரியா இருக்கட்டும் புடிச்சு, ஆனா பிராக்கெட்ல தான் வைப்பேன். நல்லா விளையாடுறாங்க. சென்னை மேட்ச் நீங்க சென்னை மேட்ச் மறந்துட கூடாது. அந்த நோன் டைம்ல அப்படியே சென்னை இருந்த அந்த மேட்ச் அப்படியே தூக்கிட்டு போயிட்டான். கண்ண மூடி கண்ண தோற்கல. இல்ல வொர்ஸ்ட்னா நான் ஃபர்ஸ்ட் சொல்றேன், நீங்க எல்லாம் கண்டுபிடிச்சது இன்னைக்குதான். நான் இந்தியா டீம்ல இருக்கும்போது டே ஃப்ராட்லாம் வெளிச்சம் போட்டு காட்டுறேன். நான் சொல்லி உனக்கு எங்களுக்கு 1/2 மணி நேரம் சண்டை. அந்த வீடியோல நான் பாதி கட் பண்ணி தூக்கி போனேன். என்னடா தூக்கத்துல சண்டை போட்டுட்டு இருக்கமேன்ட்டு அன்னைக்கே கண்டுபிடிச்சேன். ஆனா நீங்க ஒத்துக்கல, இன்னைக்கு எல்லாம் பதில் அளிக்குது. 2வது வந்து ஒர்ஸ்ட் யாருன்னு சொன்னா சசாந்த் சிங். இந்த பையன் கேட்ச எங்க வியாதி வந்ததோ தெரியல. நல்ல பிளேயர், இல்ல சசாந்த் சிங்னா எனக்கு பஞ்சாப் டீம் சொன்னா சசாந்த் சிங் தான் ஞாபகம் வரும். ஒரு சூப்பரா தேவையில்லாம எடுத்த மாதிரி வந்து சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணா. இந்த இயர் வந்துட்டு ரொம்ப மோசமாயிடுச்சு. கேச்சஸ் அங்க விட ஆரம்பிச்சதுல டீமே ஒரு மாதிரி கேச்சஸ் விடுற டீம்னு மாறி, பேட்டிங்கும் ஒன்னும் பண்ணல இந்த வருஷம். ஏதோ ஒரு மேட்ச் ஏதோ 50 அடிச்சாரு. ரொம்ப கஷ்டமா இருக்கு. சசாந்த் சிங் நல்ல பிளேயர். நான் சசாந்த் சிங் இம்பாக்ட்ல வச்சிருந்திருக்கோம் ப்ரோ. அது மேட்ச் கேட்ச் போது இம்பாக்ட்ல வச்சிருந்திருக்கலாம். அதுவுமே கோச் கேப்டனோட யாராவது இதுலயுமே நான் ஃபர்ஸ்ட் பிளேயர்ல சிரேசேயர் கேப்டன் சொல்லி வச்சுப்பேன் பிராக்கெட்ல. நீ பண்ணதாண்டா அத்தனையும் தப்புங்கிற மாதிரி. சரி ஓகே, இதுதான் எங்களோட ஒர்ஸ்ட் அண்ட் பெஸ்ட் பிளேயிங். மார்க் இருக்கு. மார்க் என்ன தினேஷ் நீயே சொல்லிடு ஃபர்ஸ்ட்ல இருந்து. என்னோட மார்க் ப்ரோ 13 பாயிண்ட் 7 மேட்ச்ல இருந்துட்டு அடுத்த 7 மேட்ச் நீ 2 பாயிண்ட் எடுக்கிறதுனா உனக்கு
0 மார்க் தான் கொடுக்குறேன், 2 மார்க் கொடுக்குறேன், 10க்கு 2 கொடுக்குறேன். நீ குவாலிபிகேஷன் ஆகும் போனது ஐபிஎல் விளையாட்டுல இதுக்கு முன்னாடி யாருக்கு நடந்திருக்கு? டிசி பண்ணாங்க. ஆனா டிசி 14 பாயிண்ட்ல இருந்தாங்க. 7ல 5 மேட்ச் வச்சிருப்பாங்க, 7ல 13 பாயிண்ட் எடுத்துக்க மாட்டாங்க, 7 மேட்ச்ல 10 பாயிண்ட் இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் கூட 7ல 3 மேட்ச் வைக்கணும். நீ 7ல 1 மேட்ச் வச்சிருந்தா போதும் ப்ரோ, 1.5 மேட்ச் வச்சிருந்தா போதும். இதுதான் பிக்கஸ்ட் ஃபேக்ட். எனக்கு என்னோட மார்க் பாத்தீங்கன்னா அவ்வளோ இல்ல, ஓரளவுக்கு ஜஸ்ட் பாஸ் பண்ணிடுறேன். 5.5 தரேன். ஏன்னா எனக்கு பஞ்சாப் வந்து ஆர்சிபி பேசுற மாதிரிதான் இந்த டீம். பஞ்சாப் ஃபர்ஸ்ட் ஹாப்ல பாத்தீங்கன்னா டாப்ல இருப்பான். எவன்டா பஞ்சாப் ஜெயிக்கிறது, பஞ்சாப்போட எவன்டா சேசிங்ல பவுலிங் போடுறது, அந்த மாதிரி பயந்துட்டு இருந்த டீமுக்கு வந்து நீ அப்படியே ஒரு 6 மேட்ச் தொடர்ந்து தோத்துட்டு இருக்க. கடைசி மேட்ச் இன்னொரு டீமோட ரன் ரேட்டை நம்பி நீ போறேன்னா உனக்கு என்ன திமிர் இருக்கணும். அந்த மாதிரிதான் தோணுச்சு எனக்கு. நடுவுல ஒரு மேட்ச் ஜெயிச்சிருக்கலாம், திமிருக்குமே ஒரு 1-2 மேட்ச்லாம் தோத்தாங்க சுமாரா ஆடி. அதனால ஒரு 5.5 அந்த மாதிரி தரேன். அது கேப்டன்சினாலதான், இல்லைன்னா 7-8 கொடுத்துருக்கலாம். இல்ல நான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்து பிரமிப்ல இருந்தேன், அதனால ஒரு 4.5 தரேன். மத்தபடி அவங்க கேப்டன்சி அந்த இதெல்லாம் ஏங்க நம்ம இதுக்கு டிசிக்கு 4 இருந்தேன், இது ஒரு 4.5 தரலாம், தப்பு இல்லை. அதனால இவங்க எல்லாம் விட்டுட்டாங்க. நல்ல டீம் பிளே ஆஃப். அதாவது ஃபர்ஸ்ட் ஆஃப் மிட் சீசன்ல பாத்தீங்கன்னா எல்லாரும் கனவு டீமா இருந்தது. செகண்ட் ஆஃப் 0. இப்படி ஒரு டீம் துவக்க முடியும், ஐபிஎல் இப்படி எல்லாம் நடக்கும்னு காமிச்சு கொடுத்துருக்காங்க. இல்ல நீங்க சொல்றது பாயிண்ட் ஒத்துக்கிறேன். போன வருஷம் பரபரப்பு இருந்துச்சு. பஞ்சாப் போன வருஷம் ஃபைனல்ஸ் போயிட்டு வந்தான். இந்த வருஷம் கொஞ்சம் ஸ்டேட்மெண்ட் விட்டான். 10 குவாலிஃபயர் ரவுண்ட்ல தோக்கும் போது நாங்க மேட்ச் தான் தோத்தோம், வார தோக்கல அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. 7 மேட்சுக்கு 6 ஜெயிச்சு 13 பாயிண்ட் இருக்கும்போது ஒரு பஞ்சாப் டீம்ஸ் மேல எல்லாத்துக்கும் ஒரு பஞ்சாப் டீம்ஸ் பயம் இருந்தது. எங்க பயம் இருந்துச்சு. அடுத்த வருஷம் வரும்போது இந்த பிராண்ட் வேல்யூலே அடி வாங்கும். இது கொஞ்சம் பஞ்சாப் டீம்ஸ் கோட்டை விட்டேன். அது ஆல்ரெடி அடி வாங்கிட்டு இருந்தது. இப்போ இன்னமேட்டு ஆயவனுங்கிற டம்மி தான் அப்படின்ட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்குவாங்க. சரி, எங்களோட பாயிண்ட்ஸ் இதுதான். உங்களோட பெஸ்ட் பிளேயர், ஒஸ்ட் பிளேயர் சொல்லுங்க. அதே மாதிரி உங்களோட பாயிண்ட்ஸும் கொடுங்க. இந்த டீம் எத்தனை பண்ணுச்சு. இதோட இந்த வீடியோ பஞ்சாப் நாங்க சொன்ன குறை கரெக்டா இல்ல வேற ஏதோ ஒரு குறை விட்டுட்டோமா அப்படிங்கும் போது கமெண்ட் பண்ணுங்க. எல்லாத்துக்கும் பை.